எங்களது அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற செய்தியாளர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் இணையதள நண்பர்களுக்கும் எங்கள் நன்றி. இந்த அழைப்பு எதுக்காக நம்ம இப்போ சந்திக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நான் வந்து ஒரு பட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். அப்போது சில பத்திரிகை துறையை சேர்ந்த என்னுடைய நீண்ட நாள் நண்பர்கள் ஒரு சின்ன குற்றச்சாட்டு ஒன்று சுமத்தினாங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு ஆர்.கே. செல்வமணி மேலே. அதுக்கான விளக்கத்தை அதாவது ஒரு இசை வெளியீட்டு விழாவிலையோ இல்லது ஒரு ஷார்ட் ஃபில்ம் வெளியீட்டு விழாவில் அவர் கூறிய கருத்துக்கள் கொஞ்சம் சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கிறது. அவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி தவறான ஒரு செய்தி பரப்பப்பட்டுருக்கு. அதற்கான விளக்கத்தை நான் சொல்கிறதை விட, ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் நான் கிடையாது, அதுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் விளக்கம் தர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதுக்கான உங்களுடைய சந்தேகம் இருந்தாலும் அவர்கிட்ட கேளுங்க. அதுக்கான விளக்கத்தை ஃபஸ்ட்டு அவர் சொல்லிடுவார். முதல்ல இந்த விளக்கத்துக்கு முன்னாடி என்னை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் உதவி இயக்குனர் இருந்ததுலேருந்து இது வரைக்கும் பத்திரிகையாளராக நான் ட்ரீட் பண்ணதில்லை. அவங்க என்னோடய நண்பர்களாக தான் தொடர்ந்து இருக்காங்க. இதுலேயே பல நண்பர்கள் இருக்காங்க. அதனால் இந்த இருந்தாலும் நான் சொன்னனா இல்லையாங்கிறது முன்னாடி அதுக்கு முதல்ல கிளியர் பண்ணுறது ஏன்னா நேற்று தான் சார் எனக்கு ஃபோன் பண்ணார், விக்ரம் சார் ஃபோன் பண்ணார், இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்ட்டு. அதனால் அதை கிளியர் பண்ணணுங்கிறத என்னுடைய மானசீக கடமையாக நினச்சி உங்களை கூப்பிட்ருக்கோம். இது முதல்ல உங்களுக்கு என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் உங்களை இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது மகேந்திரவர்மன் என்னுடைய நண்பர். அவர் நம்ம சீமானோட இதில் இருக்கவர். அவர் ஒரு படத்தை இது மாதிரி தலைமை தாங்கி ரிலீஸ் பண்ணணுன்னு சொன்னார். அந்த படத்தை எனக்கு காமிச்சார். அதில் சில என்ன சென்சார் பண்ணதானா இல்லை சென்சார் பண்ணனார். சில விஷயங்கள் அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ நான் சொன்னேன், இந்த படத்தை சென்சார் பண்ணிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். அது சொன்னால் ஷார்ட் ஃபில்மாக யாரும் சென்சார் பண்ணுறதில்ல சார். இல்லை இதில் வர கருத்துக்கள் ஏதாவது ஆச்சுன்னா நாளைக்கு அது சட்டவிரோதமாக இல்லை சட்டத்துக்கு எதிரான இதுவாக இருந்ததுன்னா நான் பதில் சொல்கிற மாதிரி ஆகிடும். அப்போ அவர் சொன்னார், சார் நம்ம ஏன்னா உணர்வாளர்கள் மட்டும்தான் அதை சந்திக்கிறோம், ப்ரெஸ்ஸோ இல்லை வெளியாட்கள் யாருமே இல்லை சார். அதனால் இது பண்ணிவிட்டு அப்புறம் வெளியாட்கள் போகிறதுன்னா நான் சென்சார் பண்ணி போடலாம் சார் அப்படின்னு சொன்னார். அப்போ அதனால் அந்த பத்திரிகை இதுக்கு அன்றைக்கே வெளியே வந்த நண்பர்கள் இப்போ வந்திருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அவங்க 2 பேர் என்கிட்ட பேசும்போது சொன்னேன், இதில் பத்திரிகையாளரே இல்லைங்க, நான் எப்படி பத்திரிகையாளர் பேச முடியும்னு சொன்னேன். அப்போ அந்த மேடையில் நான் சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, நான் யாருன்னு தெரியறது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் நான் பொதுவான ஒரு ஆளாக இருந்தால் வெற்றி பெறுவதும் ரொம்ப ஈஸி. ஆனால் நான் யாருன்னு ஒரு அடையாளம் தெரிஞ்சுட்டா, தமிழன் நான் ஒரு அடையாளம் தெரிஞ்சுட்டா இங்கே வெற்றி பெறுவது கஷ்டம். என்னுடைய அடையாளத்தை நான் இப்போ சமீபத்தில் ஒரு 2 வருஷத்தில் நான் யாருங்கிறத வெளியே அடையாளம் காமிச்ச பிறகு எனக்கு எதிரிகள் அதிகமாகிட்டாங்க. இவங்க கூட வரத்துக்கு யாரும் இல்லை. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, இப்போ நம்ம இந்த 100th இயர் நடக்கும்போது இப்போ எனக்கு 100 ஃபோன் நான் வரேன் என்னை சேர்த்துங்கிறது நிறைய பேர். ஆனால் அந்த வார்த்தை நான் என்ன வார்த்தை சொன்னோன்னா அதை உங்களுக்கு சொல்லிடுறேன் மறுபடியும். இங்கே ஒரு சாதாரண விஷயத்துக்கே 20 கேமராக்கள் இங்கே இருக்கும். அப்போ என் கூட இந்த வரதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் கேமரா இல்லைன்னா என் கூட வர ஒரு நியாயம் இல்லை. இதுதான் நான் சொன்ன ஒரு வார்த்தை. இதில் அப்போவே அவர்கிட்ட சொன்னேன், சார் ப்ரெஸ்ஸு என் கூட வரப்போகிறது இல்லை, வெளியே இப்போ வந்திருக்காரா இல்லையா தெரியல நண்பர். நான் சொன்னேன், எங்கள் கூட நீங்கள் எப்போ வந்தீங்க? ப்ரெஸ்ஸுங்கிறது ஃபங்க்ஷனுக்கு வரவங்க, எங்கள் கூட நீ வரது இல்லைங்களே, உங்களை எப்படி குறித்ததாக இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட அப்போவே என் விளக்கத்தை சொன்னேன். அவரும் கேட்டுட்டு போயிட்டார். இருந்தாலும் எங்கள் எல்லாருக்கும், ஏன்னா ஒருத்தர் மாற்றி நம்ம ஒரு செய்தியை ஒருத்தர் கேட்டு இன்னொருத்தர் கேட்டு அது நீங்கள் உணர்வுபூர்வமான ஒரு வார்த்தையாக இருக்கிறதால அது உங்களை உணர்வுகளை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நேரடியான என்னுடைய விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, எனக்கு அவர் 22 வருடங்களுக்கு மேலாக தெரியும். அவர் நிச்சயமாக அப்படி பேசியிருக்க மாட்டார்னு எனக்கு தெரியும். நேற்றே பிஸ்மிகிட்ட சொன்னேன். பிஸ்மிகிட்ட சொல்லும் பொழுது இப்போ கூட அவர் சம்டைம் அந்த சில புரிய வைக்கிறதுலையோ இல்லை பேசும்பொழுதோ சில தவறாக புரிந்து கொள்ளப்படுது. அவர் பேசும்போது சில கன்ஜெக்ஷன் சில வேர்டு மிஸ் ஆயிடுது, அதில் கொஞ்சம் தவறாக புரிந்து கொள்ளப்படும். அப்படி ஆயிருக்கலாம். இப்போ தான் அவர் சொல்லி தான் எனக்கே தெரியுது. ஸோ அவர் சொன்னது உண்மைதான். என்னென்னா, இந்த மாதிரி ப்ரெஸ் இல்லைன்னா பல நிகழ்ச்சிகள் நாங்களே பார்க்குற யாருமே வரமாட்டேன்றாங்க. ஒரு நியாயமான கோரிக்கை, நியாயமான பிரச்சனை ஒருத்தர் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா யாருமே வரமாட்டேன்றாங்க. ஸோ இது நியாயமான ஒரு அது வருத்தம் தான். அது ஏன்னா அவர் வரலங்கிற வருத்தம் இல்லை. ப்ரெஸ் இருந்தால் தான் நாங்கள் வேலை சர்வீஸ் பண்ண வருவோங்கிறவங்க மேலே சின்ன வருத்தம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செய்யும்போது ப்ரெஸ் முன்னாடி மட்டும் வேலை செய்கிறவங்க மேலே எனக்கு வருத்தம். எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஆரங்கம் ரொம்ப இருக்குது. என்ன இல்லை அது ப்ரெஸ்ஸை கூப்பிடல, ஆனால் ப்ரெஸ் வந்தால் தான் வருவான்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க மேலே எனக்கு வருத்தம் இருக்குது. ஆமாம், ப்ரெஸ் இல்லை ஒரு நாய் கூட வரல அப்படின்னு இருக்காரு. வழக்கமாக ப்ரெஸ் இருக்கு, எல்லா கேமரா அப்போ எல்லாரும் வந்துருவாங்க, நின்றுவாங்க. கிட்டத்தட்ட எல்லா விஐபிசி எல்லாரும் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் ஜென்ரலாகவே சொல்கிறேன், ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு இனிமேல் நம்ம எல்லாம் நீங்கள் ஸ்டில் எடுத்த பிறகு யாராவது இருக்காங்களான்னு பாருங்கள். நீ ஆடியோவில் தயவுசெய்து மேல் இன்விடேஷனில் பின்குறிப்பு
நம்ம வந்து பரிசு பொருட்கள் அனுமதி இல்லைன்னு கல்யாண வீட்டில் போடுவோம், அது மாதிரி இதில் வந்து பத்திரிகைகள் அந்த தொலைக்காட்சிகளுக்கு வந்து இதில் வரவில்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒன்று போடுங்க. ஒரு சினிமாக்காரர் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதுக்காக தான் வர்றது. இந்த டிவிலேயும் இதுலேயும் நம்ம வந்து ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நவடேஸ் வந்து கான்ட்ரவர்ஷியலாக வேறு பேசுகிறது. அப்போ தான் அடுத்த நாள் பேப்பரில் வருவோம் நம்மளை பற்றி அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரியான ஒரு தவறான கல்ச்சர் இருக்குது. அதுக்காக தான் அவர் கோவப்பட்டு பேசியிருக்காரு. ஸோ நிச்சயமாக பத்திரிகை நண்பர்களை பற்றி அவர் பேச மாட்டார். ஏன்னா எனக்கு 22 வருஷமாக எனக்கு அவர் தெரிஞ்சனால சொல்கிறேன். அவர் பிஸ்மி சொல்கிறதுல நான் 100% உடன்படுறேன். அதாவது இன்றைய சினிமாக்கள் வந்து ஓடுறது, இப்போ நான்லாம் வந்து பத்திரிகை விமர்சனம் படிச்சுட்டு தான் படம் பார்க்குறேன். ஏன்னா வந்து டிவி ரேட்டிங்கிறது அவன் சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கினா நம்பர் 1ல் இருக்கும், ரைட்ஸ் வாங்கலைன்னா லிஸ்ட்லேயே எடுத்துக்க மாட்டான். இன்றைக்கும் எல்லா வெகுஜனங்களும் பாமரர்களும் வந்து பத்திரிகைகள் படிச்சுட்டு அதில் தரமான படம் எல்லாருமே அதான் ஊரில் போனால் சொல்கிறாங்க, இந்த படத்துக்கு எல்லா பத்திரிகையும் நல்ல விமர்சனம் எழுதியிருக்காங்களா அப்படின்றாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் இனிமேல் இப்போ சினிமா கொஞ்சம் ரொம்ப நலிந்த நிலைமை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் வரக்கூடிய எஸ்பெஷலி சின்ன படங்கள். இல்லை நீங்கள் வேதனையே பட வேணாம். அது மாதிரியான எந்த நிகழ்ச்சியும் நடக்கலை. உங்களுடைய நல்லுறவு, உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு நிச்சயமாக தேவை. சரிங்களா? தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.